ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். இந்த திரையில் தெரிகிற இந்த நபரோட பெயர் மாரிதாஸ், அதாவது மாரிதாஸ் கந்தசாமி. இவர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட மாமனார். இவர் விருதுநகரை சேர்ந்தவர். இவர் இப்போ கடந்த ஜனவரி 13 சபரிமலை, கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. இவர் மட்டும் போகல, இவர் கூட சேர்ந்து இவரோட ரிலேஷன், இவரோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு 6 பேர் சேர்ந்து போயிருந்திருக்காங்க. போன இடத்துல இவர் மட்டும் அங்கே தொலைஞ்சு போயிட்டார். அங்கே இருந்த கூட்டத்தில் இவர் மட்டும் தொலைஞ்சு போயிட்டார். அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் பார்த்துருக்காங்க. சரி, அங்கிட்ட சாமி கும்பிட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இவங்க அங்கே இங்கேயும் தேடி பார்த்ததில்ல. இவரோட செட்டு தான் போனவங்க எல்லாருமே கொஞ்சம் பழைய ஆளுங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கெல்லாம் போய் எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க. வந்த இடத்துல தகவலை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு காணாம போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகி நாங்கள் தேடி பார்த்து கிடைக்காதனால நாங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் சொல்லவும் இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்னோடய ஃப்ரெண்டோட மனைவி மற்றும் அவங்களோட தம்பி, அவங்க வீட்டில் இருக்கவங்க இன்னும் மற்றவங்களாம் சேர்ந்து திரும்ப அந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கே போய் அங்கே பல இடத்துல தேடி பார்த்துருக்காங்க. தேடி பார்த்தா அவர் கிடைக்கவே இல்லை. கடைசியில் அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா தகவலையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் எந்தவித தகவலும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏதாவது தகவல் கிடச்சா சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்க நம்பரையும் இவங்க வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணி கேட்டிருக்காங்க. எந்தவித தகவலும் ஒன்றும் இல்லை. அவங்க சில சமயம் ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள தமிழ்நாட்டிலே வந்துட்டு அவங்க ஊர்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கு தெரியுமே, தமிழ்நாட்டு போலீஸை பற்றி சுத்தம் ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த தகவல் நான் கேள்விப்பட்டு இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலயமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த நபரை நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது பார்த்துருந்தாவோ, இல்லை யாராவது நீங்கள் அந்த மாதிரி கேரளாவுக்கோ சபரிமலைக்கு போனவங்க யாரும் பார்த்துருந்தாவோ, கடைசியாக எப்போ பார்த்தீங்க, என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் இதை தயவு செய்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக தகவல் சொல்லுங்கள். இந்த நம்பர் வந்துட்டு அவரோட பையனோட நம்பர் தான். அதோடு சேர்த்து இது என்னோடய ஃப்ரெண்டோட நம்பரு, ஃப்ரெண்டோட மாமனார் தானே அவர். ஸோ அவனோட நம்பரையும் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சால் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுமாறு உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்னால் முடிஞ்ச சிறு உதவி தான் இது. அதோடு சேர்த்து உங்கள்கிட்டையும் உதவி தேடி நான் வந்திருக்கிறேன். தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் குரூப்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராவது கேரளாவில் இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் பக்கத்தில் யாராவது இருந்தாவோ அந்த மாதிரி நபர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்றதை நன்றியோடு கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.